نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يمحق الله الربا ويربي الصدقات والله لا يحب كل كفار أثيم وقال أيضا الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله العلي العظيم அந்த கோடிகள் அந்த சராசரங்கள் அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமல் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொற்றும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்குகிறார்களோ எடுத்து நடக்கப் போகிறார்களோ அத்தகைய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனையே அஞ்சி கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்லுபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்குகின்றேன். கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ரஜபுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் மேற்கொண்டார்கள். அதிலே நரகத்திலே மிகவும் பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு காட்சியை கண்டார்கள். அவர்கள் தான் வட்டி சாப்பிடக்கூடியவர்கள், வட்டி எடுத்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அந்த அடிப்படையிலே வட்டி என்பது ஒரு பயங்கரமான பாவம். இதை சர்வசாதாரணமாக என்று முஸ்லிம் சமூகம் இந்த பாவத்திலே ஈடுபட்டு சீரழிந்து கொண்டு கேவலப்படுத்தப்பட்டு எத்தனையோ பேர்கள் ரோட்டுக்கும் தெருவுக்கும் வந்த காட்சியை இந்த வட்டியின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் அல்லாஹ் வட்டியை பற்றி 13 இடத்துல சொல்லி காட்டுறான். வட்டி எடுக்காதீங்க, வட்டி கொடுக்காதீங்க, வட்டி உங்களோட அமல்கள் உங்களோட எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கிவிடும், பணத்தை எல்லாம் சதகா வளர்த்து விடும், வட்டி பெரும் பாவம், வட்டியை நீங்கள் விட்டு தவிர்ந்து வரவில்லை என்றால் என்னோடும் எனது தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள் என்றெல்லாம் 13 இடங்களில் அல்லாஹு தஆலா வட்டியின் கொடூரத்தை பற்றி, வட்டியின் நாசத்தை பற்றி, வட்டி எவ்வளவு பயங்கரமானது என்று அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனிலே எமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார். நிரந்தரமாகவே நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் இதை எச்சரிக்கை செய்கிறான். காஃபிர்களுக்கு தான் அல்லாஹ் அந்த வார்த்தையை பாவிக்கிறான். ஆனால் வட்டி எடுக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறான், நரகவாசிகள் நிரந்தரமாகவே நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா வட்டி எடுக்கக்கூடியவனை பார்த்து சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இது வட்டி என்பது இன்றைக்கு சர்வ சாதாரணமாக எமது முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலையும் எங்களோட நாட்டிலையும் ஊர்லையும் பரவிக்கொண்டு இருக்கின்ற ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வட்டி வட்டி என்று சொல்லுகிறோமே, வட்டி என்றால் என்ன என்று முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். வட்டி என்றால், உதாரணமாக சொல்லுகிறேன், ஒருத்தருக்கு நாங்க 1 லட்சம் பணம் கொடுக்கிறோம், பணம் கொடுத்துட்டு எனக்கு மாசம் முடிகின்ற பொழுது இத்தனை 1000 ரூபாய் வேணும் என்று சொல்லுவது, நஷ்டத்திலையும் பங்கல்ல லாபம் மாத்திரம் வேணும் என்று சொல்லுவது தான் வட்டி. இதுதான் பேங்குகள்ல சர்வசாதாரணமாக நடக்குது. 100க்கு 2.5%, 3.5% கொடுக்கிறாங்க. நஷ்டம் வந்தாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, இவருக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். 1 லட்சமா ஒவ்வொரு மாசமும் 5000 ரூபாய் எனக்கு வர வேண்டும். இதுதான் வட்டி. ஹலாலான பிசினஸ் எப்படி? நீங்கள் நஷ்டம் அடைந்தாலும் லாபம் அடைந்தாலும் லாபத்தில் ஒரு கணக்கு, நஷ்டம் இருந்தால் அந்த வருமானம் தேவையில்லை.
இது ஹலால். இது எப்படி இருந்தாலும் சரி, மாசம் எனக்கு நான் 1 லட்சம் தந்திருக்கிறேன், அதற்குரிய சல்லியாக பணமாக எனக்கு 5000 ரூபாய் அல்லது 10,000 ரூபாய் வேணும் என்று சொல்லுவது தான் வட்டி. இது பல வகையில் இன்னைக்கு உருவெடுத்திருக்கிறது. அது வாகனத்தை பினான்ஸ் போடுறதில் இருந்து, லோன் எடுக்கிறதில் இருந்து, இப்படி பல வகையில அது இந்த வட்டி இன்றைக்கு உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது, யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அழித்தே தீருவான். வட்டி அழிந்து கொண்டு தான் போகும். எங்கட வாழ்க்கையில நாங்க பார்க்கிற நேரத்துல வட்டி எடுத்தோன்னே பெரிய டெவலப் ஆகிற மாதிரி விளங்கும், பெரிய வாகனத்துல போற மாதிரி அவருக்கு விளங்கும், பெரிய நிலைமையில அந்தஸ்துல உலகத்துல கொடி கட்டி பறக்கிற மாதிரி விளங்கும். 2 வருஷம் 3 வருஷம் போறதோட எல்லாம் நாசமாகி கடைசி பிச்சைக்காரனாகி ரோட்ல போய் நிற்பாரு. அல்லாஹ்வுடைய சாபத்தோடு அந்த பணம் வளருகிறது. அதனால் பரக்கத்தில்லை வட்டியிலே. சதகா குறைகிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு குறைகிறது. அதனால் அல்லாஹ் அந்த பணத்திலே ரஹ்மத் இருப்பதின் காரணமாக அந்த பணம், அந்த சொத்து செல்வம் வளர்ந்து கொண்டே செல்லுகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, இதுதான் வட்டி. ரொம்ப பயங்கரமானது. முஸ்லிமுடைய ரிவாயத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆகில ரிபா வ மூகிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதஹு லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்திருக்கிறார்கள். ஆகில ரிபா வ மூகிலஹு, வட்டி எடுப்பவன், வட்டிக்கு கொடுப்பவன், வட்டியின் மூலமாக சாப்பிடுபவன். யாருடைய பதுவா? சும்மா ஒருத்தருடைய துவா, பதுவா அல்ல, நபியுடைய பதுவா. நாசமாகட்டும் வட்டியை எடுக்கிறவன், வட்டியை கொடுக்கிறவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொன்னா, வகாதிபஹு, அந்த வட்டியை எழுவுறதுக்கு இருப்பானே, பேனை பிடிச்சு எழுவானே, அவனுக்கு அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும். என்ன, அந்த பாவத்துக்கு அவன் கூட்டு சேர்றான், அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும். அதனால வஷாஹிதைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதே போல 2 சாட்சியாக இருப்பாங்களே. ஒருத்தர் லோன் எடுக்கிறதுக்கு பேங்க்ல போய் சைன் வைப்பாங்க, 2 பேர் ஷாஹிதா, அவனுக்கும் அந்த பதுவா இருக்குது. பயந்து கொள்ளுங்க, வட்டி என்பது ஷாஹிதாக கூட போகக்கூடாது. அதை நான் எழுதுறேன்னு சொல்லி கொப்பியும் பேனா எடுத்து எழுதக்கூடியவனுக்கு பதுவா இருக்குது. யாருடைய பதுவா? நபியுடைய பதுவா. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பயங்கரமானது சகோதரர்களே. அதனால எதுக்கு சைன் வைக்க போனாலும் வட்டிக்கு மாத்திரம் சைன் வச்சு எழுத மட்டும் போயிட்டு, ரொம்ப பயங்கரமான பாவம், பெரிய பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு ஏராளமான ஹதீஸ் இந்த வட்டியை பத்தி சொல்லிக் கொண்டே வருகிறது. யஹூதிகள் அவர்கள் வட்டி எடுத்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது, வஅഖதஹுர் ரிபா வகத் நுஹு அன்ஹு வஅக்லிஹும் அம்வாலன் நாஸ் பில் பாத்தில். யஹூதிகள் இருந்தார்களே, அநியாயமாக மக்களுடைய பணத்தை எடுத்து அவர்கள் வாங்கி வட்டியின் மூலமாக சம்பாதித்து எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு தடை செய்தும் இவர்கள் இந்த பாவத்தை விட்டு வைக்கவில்லை. இன்றை வரைக்கும் குர்ஆன் இவர்களை பதுவா செஞ்சு கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருந்து மதீனாவுக்கு செல்லுகிறார்கள். மதீனாவுடைய சூழ்நிலை, மதீனாவுடைய நிலைமை மதீனால எப்படின்னு தெரியுமா? முஸ்லிம்கள் யகூதிகளிடத்திலிருந்து, யூதர்களிடத்திலிருந்து வட்டிக்காக பணம் வாங்குகிறார்கள், வட்டியாக வாங்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்தார்கள், இந்த வட்டியை அழித்து இல்லாமாக்கல் வேண்டும் என்ற திட்டம் தீட்டினார்கள். என்ன செய்ய வேண்டும்? மக்காவில் இருந்து வந்த அந்த முஹாஜிரீன்கள் இருக்கிறார்களே, மக்காவாசிகள் பிசினஸ்ல நல்லா பிசினஸ் செய்வாங்க, வியாபாரம் செய்வாங்க. மதீனாவாசிகள் இருக்கிறார்களே, இவர்கள் பொருள்களை உற்பத்தி செய்வார்கள், நல்ல விவசாயம் செய்வார்கள்.
நல்ல முறையிலே தோட்டம் திறவுகளை பார்த்து ஈச்சம்பழத்தை உருவாக்குவார்கள். ரெண்டு பேரையும் கை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. நீங்க இப்ப நீங்க பொருட்களை உருவாக்குங்க, நீங்க விவசாயம் செய்யுங்க, உங்களிடத்துல இந்த மதீனா வாசிகள் வாங்குவாங்க, அவங்க மார்க்கெட்ல கொண்டு போயிட்டு அதை பிசினஸ் செய்வாங்க, வியாபாரம் செய்வாங்க. இப்ப வியாபாரம் பெருகிவிட்டது. வட்டியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக சேவையாக அப்படியே இல்லாமாக்கினாங்க. வட்டி ஒழிக்கப்பட்டு விட்டது. வட்டி என்பது ஒரு சமூகத்தின் ஒரு கேடாகத்தான் இருக்கிறது சகோதரர்களே, பெரியார்களே. ஏனென்றால் திர்மிதியுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னஹு லா யதுகுல் ஜன்னah, சில உடம்பு இருக்குதே சுவர்க்கம் போகாது. லஹ்முன் வதமுன் நபதா அலா சுஹ்த். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த வட்டியுடைய பணத்தால பொருளால சாப்பிட்டு வளர்ந்த ரத்தம், ஊறிய ரத்தம், வளர்ந்த சதைகள், ஒட்டுமொத்தமாக அந்த உடம்பு லா யதுகுல் ஜன்னah, அது சுவர்க்கம் போகாது, சுவர்க்கம் போறதுக்கு தகுதி இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு அன்னாரு அவுலா பிஹி, அவங்களுக்கு அந்த உடம்புக்கு மிகவும் ஏற்றமான இடம் எதுன்னு தெரியுமா? நரகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவ்வளோ பயங்கரமானது தான் சகோதரிகளே, பெரியார்களே. இந்த வட்டி, இந்த ஹராத்தை சாப்பிட்டு துவா கேட்டா எங்க அந்த துவா கபூலாக போகுது? ஹராத்தின் மூலமாக வளர்க்கப்பட்ட உடம்பு, ஹராத்தை சாப்பிட்டு, வட்டியை சாப்பிட்டு, உண்ணுட்டு, உடுத்துட்டு, அந்த வாகனத்துல வந்து போய் இவர் பள்ளியில வந்து அழுதழுது துவா செய்யறாரு, தஹஜ்ஜுல துவா செய்யறாரு, சுஜூதுல துவா செய்யறாரு. ஒரு காலமும் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சயீத் இப்னு அபூ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எழும்பி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ ஐ யஜ்அலனி முஸ்தஜாப தஅவா, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே எனக்காக நீ துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ். நான் கேட்டால் உடனே அல்லாஹ் என்னுடைய துஆவை கபூல் செய்து கொள்ள வேண்டும், அப்படியான துஆவாக என்னுடைய பிரார்த்தனை அமைய வேண்டும், அதனால் எனக்காக நீ துஆ செய்யுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீ நல்ல ஹலாலான உணவை சாப்பிட்டுக்கொள், வட்டியில இறங்கி விடாதே, ஹராமான உணவிலே சாப்பிட்டு விடாதே, வட்டியுடைய உணவிலே சாப்பிட்டு விடாதே, வட்டியுடைய உடையிலே உன்னுடைய ஆடை அமைத்து விடாதே. உன்னுடைய வாழ்வாதாரம், உன்னுடைய அனைத்தும் ஹலாலிலே அமைந்தால் அல்லாஹு தஆலா உன்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளுவான். முஸ்லிம்களுடைய துவா அதிகமானவர்கள் எவ்வளவு துவா கேட்கிறார்கள், துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, கவலைப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், சஞ்சலப்படுகிறார்கள். இவ்வளவு துவா செஞ்சும் என்று துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லையே, என்ன காரணம்? வட்டியிலே கையை வைத்துக் கொண்டு, ஹராத்திலே கையை வைத்துக் கொண்டு, வட்டியிலே ஆடையை உடுத்துக் கொண்டு, வட்டியிலே வாகனத்தை வாங்கிக் கொண்டு, இன்றைக்கு நாங்கள் ஊரிலே, நாட்டிலே, பூமிக்கு மேலால் நடமாறி கொண்டிருந்தால் நாம் எவ்வளவு துவா கேட்டாலும் எங்கே கபூலாக போகுது? சகோதரர்களே, பெரியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த வட்டியில் இருந்து ஊர் மாத்திரமல்ல, நாடும் இன்றைக்கு சில வறிய நாடுகளை சுரண்டி எடுக்கிறாங்க வட்டியில. நம்மளோட நாடும் அப்படித்தான். எத்தனையோ நாட்டுக்கு கடல்ல இருக்குது வட்டியில. நல்ல செல்வந்த நாடுகள் சுரண்டி எடுக்கிறாங்க. வறுமை கோட்டை கீழால் வாழுகின்ற நாட்டுல தனி நபர் மாத்திரம் அல்ல, இது நாடு, ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டில் இது வட்டியில தான் சுரண்டி எடுக்கப்படுது பணம். அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, வட்டிக்கு வாங்கி தொழில் செஞ்சவங்க எங்க முன்னேறிக்கிறாங்க? சரித்திரம் இருக்குதா? ஒரு முன்னேறி பெரிய லெவல் இருக்கிறாரு, கடைய வாங்குறாரு, லோன் போட்டு பணத்தை வாங்குறாரு, பிசினஸ்ல டெவலப் ஆகணும்னு நினைக்கிறாரு. கடைசி ஒரு வருஷம் 1.5 வருஷம் போறதோட இழுத்து மூடுறாரு, லொஸ்ட் ஆகிட்டாராம். காரணம், இங்க வட்டி கட்டி கொள்ள முடியாமல் எல்லாத்தையும் மூடிட்டு கடைசி தலைமறைவாக மறைஞ்சு வாழ்றாங்க இருக்கிறாங்க சமூகத்துல. சகோதரர்களே,
அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த அளவுக்கு என்றால் வட்டி என்பது இது ரொம்ப பயங்கரமானது. மா வஹர ஃபீ கௌமின் அஸ்ஸினா வர்ரிபா, எந்த ஒரு கூட்டத்தில் எந்த சமூகத்தில் வட்டியும் விபச்சாரமும் ஜினாவும் பரவலாக மலிவாக அங்கே தடமாறிக் கொண்டிருக்குமோ, வெளியாகிக் கொண்டிருக்குமோ, அங்கே அல்லாஹ்வுடைய அதாப் அங்கே நிகழ ஆரம்பித்துவிடும், இறங்க ஆரம்பித்துவிடும். இன்னைக்கு சில நாடுகள்ல சில ஊர்கள்ல பார்க்கிறோம், மழை இல்லை, தண்ணி இல்லை, பட்டினி, பஞ்சம். சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ மிருகங்கள் செத்துக் கொண்டிருக்குது, சாப்பிடறதுக்கு உணவு இல்லை, பசியோடு புதிய புதிய நோய்கள் உருவாகி கொண்டிருக்குது நாடுகள்ல, ஊர்கள்ல. நோயுடைய பேர் என்னன்னு தெரியாது மக்களுக்கு. எந்த ஊர்ல, எந்த இடத்துல, எந்த நாட்டுல வட்டியும் ஜினாவும் பகிரங்கமாக வெளிப்பட்டு விடுமோ, உருவாகி அதிகரித்துக் கொண்டிருக்குமோ, அங்க இப்படிப்பட்ட மோசமான அல்லாஹ்வுடைய சோதனைகளும் தண்டனைகளும் இறங்க ஆரம்பித்து விடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது சகோதரி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க. இந்த வட்டி என்பது எவ்வளவு மோசமானது, எவ்வளவு பயங்கரமானது என்பதை. இதை சர்வசாதாரணமாக ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹ்வோட பயம் இல்லாம, அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாம சர்வசாதாரணமாக இந்த வட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறாரு. அல்லாஹ் சொல்லுகிறான், இது பயங்கரமான பாவம். இது மற்றவனுடைய சொத்தை நீங்க அப்படியே சுரண்டி எடுக்கிறீங்க. வட்டியை ஏன் இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குது? மற்றவனுடைய சொத்தை நீங்க பறிச்சு எடுக்கிறீங்க. உதவி செய்கின்ற மனப்பான்மை இல்லாமல் போகுது. இப்படியான தன்மைகள் இல்லை என்றால் வட்டியை எவன் எடுத்துக் கொண்டிருக்கிறானோ, அல்லாஹ் எந்த பெரிய பாவத்தை பார்த்து இப்படி சொல்லல, என்னோட யுத்தம் செய்ய வாங்க, ஜினா செய்யக்கூடியவனை பார்த்து என்னோட யுத்தம் செய்ய வாங்க என்று சொல்லல, ஜக்காத் கொடுக்காதவனை பார்த்து என்னோட யுத்தம் செய்ய வாங்க என்று சொல்லல, நோம்பு பிடிக்காதவனை என்னோட யுத்தம் செய்ய வாங்க என்று சொல்லல, களவெடுக்க கூடியவனை பார்த்து என்னோட யுத்தம் செய்ய வாங்க என்று சொல்லல. எந்த பெரிய பாவத்தை செய்யக்கூடியவனை பார்த்தும் அல்லாஹ் என்னோட யுத்தம் செய்ய வாங்க என்று சொல்லல. ஆனால் வட்டி எடுக்கிறவன் இருக்கிறானே, வட்டி கொடுக்கிறவன் இருக்கிறானே, வட்டியை எழுதக்கூடியவன் இருக்கிறானே, வட்டிக்கு சாட்சியாக சாயிரா இருக்கிறாங்களே, இவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், சவால் விடுகிறான், என்னோட யுத்தத்துக்கு வாங்க. ஃபஇல்லம் தஃபலு ஃபஅஸனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. சுப்ஹானல்லாஹ், நீங்கள் வட்டியை விட்டு விடவில்லை என்றால், பாவம் என்று தெரிந்தும் இன்னும் அதே பாவத்திலே நீங்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் என்னோடும் எனது தூதரோடும் யுத்தம் செய்ய வாங்க என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறான். பிரகடனப்படுத்துகின்ற அளவுக்கு இந்த வட்டி யுத்தம் செய்வதற்கு மிகவும் ஒரு பயங்கரமான பாவம் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் யுத்தம் செய்யறா எப்படி யுத்தம் செய்வாரு? பரம விரோதியோட யுத்தம் செய்வாரு. அல்லாஹ்வின் தூதரையும் எமது உயிருக்கு மேலால், என்னுடைய தாயின் உயிருக்கு மேலால், தந்தையின் உயிருக்கு மேலால், பிள்ளைகளின் உயிருக்கு மேலால் மதிக்குகின்ற நாம் வட்டியை எடுத்தோம் என்றால் அல்லாஹோடு யுத்தம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் சகோதரர்களே. அவ்வளவு பயங்கரமானது தான். அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா இவங்களை தான் மலக்குமார்கள் குளிப்பாட்டினாங்க. ஒரு ஜனாசால வந்து இவங்க சொல்றாங்க, வட்டியுடைய கொடுமை எப்படின்னு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். திர்ஹமு ரிபன், வட்டியில ஒரே ஒரு ரூபா, ஒரு திர்ஹம், யஅகுலுஹு ரஜுலு வஹுவ யஅலமு அஷத்து மின் சித்தத்தி வ திஸ்ஈன வ ஸலாஸீன ஜனியத்தன். சொல்றாங்க, ஒரே ஒரு திர்ஹம், ஒரு ரூபா வட்டி பணத்தை எடுத்து, இது பாவம் என்று தெரிந்தும், இது பயங்கரமான பாவம் என்று தெரிந்தும் எவன் வட்டியுடைய பணத்தின் மூலமாக சாப்பிடுகிறானோ, மின் சித்தத்தி வ ஸலாஸீன ஜனியத்தன், 36 விடுத்தம் ஜினா செய்த பாவத்தை விட கடினமான பாவம் தான் ஒரே ஒரு ரூபா வட்டி எடுத்து சாப்பிடுறது.
கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க. எத்தனை சகோதரர்கள் இதை பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க, எத்தனை சகோதரர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு பயங்கரமான பாவம் ஜினா என்பது கொடிய பாவம். அதற்குரிய தண்டனை எவ்வளவு பயங்கரமானது. இதைவிட 36 முறை ஜினா செய்தால் அந்த மனிதனை எப்படி நம்ம சமூகம் தூரமாக்கி வைத்துக் கொள்ளும். ஜினாக்காரன் என்றாலே சமூகம் ஒதுக்கிவிடும், ஊருக்கு எடுக்க மாட்டாங்க, சமூகத்தை நாசமாக்குவாங்க. ஒரே ஒரு ரூபாய், ஒரு திர்ஹம் வட்டியில சாப்பிடுறார். ஜினா 36 முறை. ஜினா செய்த பாவத்தை விட பயங்கரமான பாவம் தான் ஒரே ஒரு திர்ஹம் வட்டி, ஒரு ரூபா வட்டியில எடுத்து சாப்பிடுறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டவர்களை மறுமையில் அல்லாஹ் எப்படி எழுப்பாட்டுவான் என்று தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ்கள் இருக்குது, குர்ஆனுடைய ஆயத் இதை பற்றி தெளிவுபடுத்துகிறது. அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி. வட்டியை சாப்பிட்டவர்கள். சூரத்துல் பக்ரா இதை பேசிக் கொண்டு வருகிறது. கடைசி ஆயத்துகளை கொஞ்சம் பிரட்டி பாருங்கள். வட்டி எடுத்தவன் மறுமையுடைய நாளையிலே அல்லாஹ் எப்படி எழுப்பாட்டுவான் என்று தெரியுமா? பைத்தியம் பிடித்தவனை போன்று கபரிலிருந்து எழும்புவானவன். பைத்தியம் பிடித்தா என்ன செய்வோம்? எவ்வளவு நோண்டி பேச்சுகளை பேசுவோம். அவனுடைய பேச்சுக்கு கணக்கெடுக்கப்பட மாட்டாது, அவனை மதிக்க மாட்டார்கள், அவனுடைய செயலை வெறுப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமையின் நாளையிலே அவர்கள் எப்படி கபரிலிருந்து எழுப்பாட்டப்படுவார்கள் என்று தெரியுமா? பைத்தியம் பிடித்தவர்களை போன்று எழும்புவார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்துல கூட எத்தனையோ பேர்களுடைய பிள்ளைகள் அந்த பைத்தியத்தின் மூலமாக வட்டி எடுத்தவர்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் இருக்குது. அடுக்கி கொண்டு போகிறது. ஒரு சகோதரர் இருந்தாரு, நல்ல பணக்காரர். வட்டியில தான் அவர் நம்ம நாட்டில் நடந்த சம்பவம். வட்டியில தான் அவருடைய சொத்து செல்வத்தை பெருக்கினாரு, பிள்ளைகள் எல்லாத்தையும் படிக்க வச்சாரு. ஒன்று பரம்பரையை தாக்கும் வட்டி. தனக்கு தாக்கலண்டா பிள்ளைகளை தாக்கும், பிள்ளைகளை தாக்கவில்லை என்றால் பேர பிள்ளைகள் அதுக்கு பின்னால் அப்படியே தாக்க ஆரம்பித்து விடும். இவரை தாக்கவில்லை, இவருடைய பிள்ளைகளை தாக்கிவிட்டது. சகோதரர், வட்டி பணத்தினால் பிள்ளைகளை படிக்க வச்சு பெரிய நிலைமைக்கு ஆளாக்கினார்கள். 2 பிள்ளையும் பெரிய ஜொப்புல இருந்தாங்க. ஜொப் கிடைச்சிது. சில காலம் போனதோட பைத்தியம் பிடிச்சு இன்றைக்கு வீதியில பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும். 2 பேரும் ஜொப்புல தான் இருந்தாங்க. பைத்தியம் பிடிச்சிட்டு வாப்பாக்காரர் என்ன செஞ்சாரு? அவரு வட்டியில எல்லாருக்கும் கொடுத்தாரு, அதுல பிள்ளைகளை படிக்க வச்சாரு, அதை சாப்பிட்டாரு, பிள்ளைகளுக்கு கொடுத்தாரு. இன்றைக்கு பிள்ளைகள் பைத்தியம் பிடிச்சி ரோட்ல பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாங்க. கிட்ட போகலாம், நாத்தம். எத்தனையோ வருஷம் குளிச்சு. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, வட்டி என்பது ரொம்ப பயங்கரமானது. அதிலிருந்து எல்லாரும் பயந்து கொள்ளுங்க, மிச்சம் மோசமானது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, வட்டி என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன ரிபா வ இன் கஸுர ஃபஇன்ன ஆகிபதஹு. வட்டி என்பது அது அதிகரிக்கிற மாதிரி விளங்கும், ஆனா அதனுடைய முடிவு இலா கல்லிஹி இலா கல்லின், மிகவும் குறைவுலத்த முடியும். லொஸ்ட் ஆகிடுவாரு, பிச்சைக்காரனாகிடுவாரு. இன்னைக்கு எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம். இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் இதுல மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. வெள்ளியில பெரிய சோபரா காட்டிக்கொண்டு இந்த யானை விழுங்கின விலாங்க இருக்குது. வெளியே பார்த்தா சும்மா நல்லதா இருக்கும், உடைச்சி பார்த்தா எல்லாம் புதுசாக இருக்கும். சில சகோதரருடைய வாழ்க்கை அப்படித்தான். வட்டி எடுத்து லோனுக்கு வாங்கி வீடை கட்டுறாரு. நல்லா இருந்த வீட உடைச்சி கட்டினாரு. லோனுக்கு வாங்கி வீட்டுக்கு டைல்ஸ் பிடிச்சாரு. லோன் வாங்கி பேங்க்ல போய் இன்னைக்கு நல்லா இருந்த கடையை உடைச்சி கட்டினாரு. லோன் வாங்கி பஸ்ல போகலாதான், அவர் வாகனத்துல போகணும்னு ஆசைப்பட்டு லோன் வாங்கி பினான்ஸ்ல வாகனத்தை போட்டு வாகனத்தை ஏதோ அதை இதை காட்டி பினான்ஸ் வாங்கி அந்த பினான்ஸுக்கு வாகனத்தை வாங்கி ஓடுறாரு. 2 வருஷம் 3 வருஷம் போனதோடையே பேங்க்காரன் வந்து நிக்கிறான்.
மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, இவர் இன்றைக்கு பெரிய நிலைமையில் இருக்கிறார் என்று. இன்றைக்கு அப்படித்தான் இன்றைக்கு சமூகத்தை ஏமாத்துறாங்க. இஸ்லாமிய பேர் என்று அரபு பேர்ல வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே ஏமாற்றப்படுகிறார்கள் முஸ்லீம்கள். அரபு பேரு தானே, அவரையும் இவரையும் சொல்லி ஏமாற்றுகிறார்கள். உடனே அந்த வட்டியில் இறங்குகிறார்கள். இன்னொரு விஷயம், பணக்காரர்கள் எப்படி ஏமாத்துறாங்கண்டா, ஃபேக் அக்கௌண்ட் ஒன்று துறங்க, அதுல கொஞ்சம் பணத்தை போடுங்க, அவங்களோட செக் வார நேரத்துல நாங்க உடனே அந்த பணத்தை அப்படியே அவர்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம், கொடுப்போம், நாங்க பாஸ் ஆக்குவோம் இப்படின்னு சொல்லி ஏமாத்தி பணத்தை போடுறாங்க. அதுல செக்ல அது பார்த்தா கடைசி வட்டியாக வந்து சேருது. அவரை தெரியாமலே எடுத்துக்கொண்டு போறாரு. இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் அப்படி ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கின்ற காலம் எல்லாம், ஏமாற்றப்பட்டவர்கள் ஏமாற்றப்படக்கூடியவர்கள் இருக்கின்ற காலம் எல்லாம் ஏமாற்றக்கூடியவர்கள் ஏமாத்தி கொண்டே இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணம் சென்றாங்க. அந்த மிஅராஜுடைய பயணத்திலே நரகத்தில் ஒரு பயங்கரமான காட்சியை கண்டார்கள். ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய வயிற்று பகுதி, அந்த உடம்புல இருக்கின்ற வயிற்று பகுதி கல்புயூத், புத்தூனுஹும் கல்புயூத், வீடுகளை போன்று, பெரிய வீடுகளை போன்று வயறு இருந்தது. அவ்வளவு பெருசாகிடுச்சு வயர் நரகத்துல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட கேட்டாங்க, யா ஜிப்ரீல், இவங்க யாருன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, ஹாஉலாஇ, இவங்க யாருன்னு தெரியுமா? இவங்க தான் யஅகுலூன ரிபா, வட்டியை சாப்பிட்டவங்க. உலகத்துல அக்ல ரிபா, வட்டி சாப்பிட்டவங்க. உலகத்துல வட்டியை திண்டு திண்டு தன்னுடைய உடம்ப வளர்த்தாங்க. நரகத்துல பார்த்தா பெரிய வீடுகளை போன்று வயர்களை அல்லாஹ் அமைத்து விட்டான். சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, வட்டி என்பது ரொம்ப பயங்கரமானது. இதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுவோம். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எங்களோட வீட்டு எல்லாருடைய வீட்டிலையும் வட்டி வந்துட்டு. இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த அளவுக்கு என்றால், லயஅதி அலன் நாஸி ஸமானுன் லா யப்கா அஹத் மின்ஹும் அஹதுன் இல்லா அகல ரிபா. ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே வட்டியை சாப்பிடாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். எப்படின்னு தெரியுமா? வட்டி தான் இவர்கள் சாப்பிடவில்லை என்றாலும் வட்டியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யஅகுலு அஸாபஹு உபார், அதனுடைய வட்டியுடைய புழுதியாவது அவருக்கு படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலம்தான் இந்த காலமோ என்று தோன்றுகின்ற அளவுக்கு, நினைக்கின்ற அளவுக்கு என்று மாறிவிட்டது. கொஞ்சம் கரண்ட் பில் கொஞ்சம் கட்டுறதுக்கு லேட் ஆகுனா வட்டியோடு சேர்த்து அமௌண்ட் வருது. தண்ணி பில் கொஞ்சம் கட்டுறதுக்கு லேட் ஆகுனா அதோட சேர்த்து அமௌண்ட் வருது. போன் பில் கட்டுறதுக்கு லேட் ஆகுனா கொஞ்சம் வட்டியோடு சேர்ந்து அந்த அமௌண்ட் அங்க போடப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இப்னு மாஜாவுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸிலே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அர்-ரிபா ஸலாஸத்துன் வ ஸபஊன பாபன், வட்டி இருக்குதே இது 73 வகை, 73 பகுதியாக இருக்குது. ஐஸருஹா ஐயன்கிஹ உம்மா, அது இந்த வட்டியில் ஆக குறைந்தது, ஆக கீழ்த்தரமான குறைந்த வட்டி ஒரு ரூபாய் எடுத்து சாப்பிடுறது தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்த குற்றம். சுப்ஹானல்லாஹ். ஒரு ரூபாய் யோசிச்சு பாருங்க, எங்கட எத்தனை வாகனம் பினான்ஸ்ல ஓடுது. பள்ளிக்கு வாரம் 4 டயரும் பினான்ஸ்ல வருது வாகனம், 2 டயரும் பள்ளிக்கு வார வாகனம் பினான்ஸ்ல, மொட்டவை வீடு பினான்ஸ்ல, வீடு லோன்ல, எங்கட தொழில் துறவுகள் லோன்ல, சிலவங்க பிள்ளைக்கு கல்யாணம் எடுக்கிறது லோன் எடுத்து வட்டியில. அங்க எங்க நிம்மதி சந்தோஷம் அந்த பிள்ளைகளுடைய திருமணத்துல பார்க்க முடியுமா? இன்னும் சிலர்கள் இன்னொரு படி ஏழை, மேலுக்கேறி பிள்ளைகளுக்கு அக்கீக்கா கொடுப்பதும் லோன் எடுத்து, உடனே தேவண்டா நகை எடுத்து கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு அங்க கொண்டு வைக்கிறது, அடவு வைக்கிறாரு. கொஞ்சம் வியாபாரத்தை கொஞ்சம் அப்படி பண்ண உடனே நகையை தூக்கி வச்சாச்சு. ஏதாவது காணி பூமி வாங்க கொஞ்சம் தூக்கி கொண்டு வச்சாச்சு.
விவசாயம் செய்யும், நெல் அது இது போகிற தேவண்டா அப்படியே தூக்கி கொண்டு அந்த நகையை தூக்கி மனைவிய நகையை தூக்கி அப்படியே கொண்டு பெங்க்ல கொண்டு அடவு பிடிச்சாச்சு, அடவு கொண்டு வச்சாச்சு. வர்றது வட்டி. மாசம் முடிய இவர் 1,00,000 எடுத்தா 7,000 10,000 ரூபாய் வட்டி கட்டுறாரு. இதுல உழைக்கிற விவசாயத்துடைய லாபம் எங்க? வட்டி. தொழில் செய்யறது வட்டி, அதுல வரக்கூடிய லாபம் வட்டி. பிள்ளைகளுடைய திருமணம் நல்லா இருக்குமா? அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, இது பெரிய ஒரு விடயம். நான் சுருக்கமாக பேசி இது முடிக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை கூறிக்கொண்டு முடிச்சுக் கொள்கிறேன். கிதாபுல் உபாத் என்று சொல்லுகின்ற அந்த கிதாபுல இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அல் ஹைஸமி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. மிஸ்ர்ல இருக்கிறாங்க. இருந்துட்டு என்ன செய்யறாங்கண்டா, அவங்க தன்னுடைய நாட்டுக்கு ஊருக்கு போறாங்க. ஹைத்தமி என்று சொல்லுகின்ற அந்த ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போயிட்டு சுபக தொழுதுட்டு, தன்னுடைய தந்தை சின்ன வயசுல வஃபாத்தாகிட்டாங்க. தந்தையுடைய கபருக்கு போறாங்க. அந்த மையவாடிக்கு தன்னுடைய கபரை ஜியாரத் செய்வோன்னு சொல்லி போறாரு. கபருடைய அந்த 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 ஏரியாவை கடக்குகின்ற பொழுது சத்தம் கேட்குது. ஒருத்தர் கம்மால அடிப்பதை போன்ற ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த கபரில் இருந்து சத்தம் வருகிறது. ஹா ஹா என்று சத்தம் வருகிறது. ஆச்சரியத்தோடு அந்த சத்தத்தை நோக்கி செல்லுகிறார்கள். அங்கே போய் பார்க்கிறார்கள், கட்டப்பட்ட ஒரு கபர் இருக்குது. கபரில் இருந்து சத்தம் வருகிறது. ஒரு மக்களிடத்திலே கேட்டார்கள், என்ன இந்த மனிதர், எப்படிப்பட்ட மனிதர்? இவர் நல்ல மனிதர், பள்ளியோடு தொடர்புள்ளவர், யாருக்கும் இவருடைய நாவின் மூலமாக எந்த பேச்சும் ஏச்சுமே ஏச மாட்டார், அப்படி நல்ல மனிதர், பள்ளி புறாவாக வாழ்ந்த ஒரு மனிதர். அடுத்த பக்கத்தால கேட்டாங்க, ஏன் இப்படி சத்தம் வருது, ஏன் இப்படி கத்துறார் கபருக்குள்ள இருந்து கேட்டாங்க. சரி, உலகத்துல வேற என்னமாவது இவர் செஞ்சாரா? இவ்வளவு பணக்காரன் என்று சொல்லுகிறீர்கள், வேற எப்படி ஒரு என்னமாவது பிசினஸ் எப்படியாவது இருந்துச்சா? சொன்னாங்க, மக்கள் வட்டி எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார், வட்டி கொடுத்து கொண்டிருந்தார், வட்டியினால சாப்பிட்டாரு. சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படித்தான் இன்றைக்கு நாங்க அமல் செய்யறோம். தொழுகிறோம், வட்டி எடுக்கிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம், வட்டி எடுக்கிறோம், நோம்பு பிடிக்கிறோம், வட்டி எடுக்கிறோம். சகோதரர்களே, இது பெரும் பாவம். எனவே இதிலிருந்து தவிர்த்து இந்த வட்டியை அணு கூட என்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்காமல் நல்ல முத்தகீன்களாக, தக்வா உள்ளவர்களாக, பயபக்தி உள்ளவர்களாக அல்லாஹ் எங்கள் அனைவரும் அல்லாஹ் கைப்பற்றுவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்திடுவாயாக, எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னித்திடுவாயாக. அல்லாஹ் எங்களை வட்டியிலிருந்து பாதுகாத்திரு. அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை வட்டியிலிருந்து பாதுகாத்திரு. வட்டி ரொம்ப பயங்கரமானது. அதிலிருந்து எங்களையும் எங்களுடைய சமூகத்தையும் ஒரு மக்களையும் அனைத்து முஸ்லிம்களையும் அனைத்து மக்களையும் வட்டியிலிருந்து பாதுகாத்துக் கொள்வாயாக. யாழ்லா சதக்காக்கள் கொடுக்கின்ற நல்ல உள்ளங்களாக உள்ளங்களை மாற்றி விடுவாயாக. யாழ்லா என்னுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாகதம்